திருவள்ளூர் மாவட்டம் பத்மாபுரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் வில்லேஜில் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட சீனிவாச நகர் அப்படின்ற இடத்துல வந்து பத்மாபுரத்தில் சீனிவாச நகரில் வந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ளாட் வச்சுருக்கோம். இந்த இடத்துல திடீர்னு வந்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வந்து நாங்கள் சர்வே பண்ணுறோம், இந்த இடத்த வந்து நாங்கள் ஹைவேஸ்க்காக எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 65 காலிமனைகள் இங்கே வந்து இருக்குது. இதில் வந்து கடைங்க வீடுங்க எல்லாமே வந்து பறிப்போகிற மாதிரி நிலமையில் இருக்குது. எங்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்தித்து மனு கொடுக்குறோம். இதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். இதுக்காக மாற்றுப்பாதையில் வந்து இதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணையிடணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுதல் கோரிக்கை வச்சுருக்கோம். மாற்று வழி இருக்குது, அதில் வந்து அரசாங்க நிலங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் யாருமே பாதிக்கப்படாத வகையில் அரசாங்கத்தின் நிலத்திலே வந்து இந்த ஹைவே கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பத்மாபுரத்தில் சீனிவாசபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம். அங்கே என்னடான்னா ரோடு வந்து மாற்று வழிக்காக கேட்டு மக்களுக்கு வரணுன்னு வந்திருக்காங்க. அதே போல் இங்கே என்னடான்னா 75 ஃப்ளாட்டு ஒரு பெருமாள் கோயில், மெயினாக வந்து 1000 வருஷம் பெருமாள் கோயில் வந்து கருவறையே போகுது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ளாட்டுக்காகவும் அந்த கோயிலுக்காகவும் நாங்கள் எல்லாருமே போராடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இது வந்து மாற்று வழி வந்து எம்எல்ஏ சாரையும் வந்து மாற்று வழிக்காக கேட்டாங்க. டிவிஷனல் சார் வந்து மாற்று வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கின்னு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மாற்று வழி வந்து காமிச்சிருக்கிறோம். அந்த மாற்று வழி காமிச்சிட்டுக்கு மேல்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து இன்றைக்கி தான் சப்போஸ் இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்துக்கிறான் பார்க்குறோன்னு சொல்லிக்கினே இருக்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லபடியாக மாற்று வழி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதே எங்களுக்கு போதும். அது முதல்ல மெயினாக விஷயம் வந்து இந்த டிவிகே விஜய் சார் வந்து இதை எங்களுக்கு இப்போ ஏற்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துக்கிறாங்க. இதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தால் எல்லாருக்கும் கோடி மக்களுக்கும் நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். 77 சொல்லணும்னா 75 குடும்பம். இந்த சரி என்னோட பையன் தான். இந்த பையனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு ஃப்ளாட் 20 அடி வரைக்கும் வச்சிருக்கேன் சார். நான் 20 நாளாக நான் இது ஆதவத்தின் சாருக்கும் டைரெக்டாக மனு கொடுத்தேன் சார். போயிட்டு நான் எத்தனை நாள் ஆகிறேன் எனக்கு தான் தெரியும் சார். 75 நாளா 75 குடும்பம். நான் ஒரு ஆள் 5 இல்லை சார், 75 குடும்பம் வாங்கிக்கிறேன் சார். நான் ஒரு சின்ன ஒரு கடை வச்சுக்கிறேன் சார். அந்த கடை எனக்கு வாழ்வாதாரம் கூட இல்லை சார். இந்த சார் என் கை கிட்ட பாருங்க சார், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் சார். திரும்ப இப்படி நல்லா கூட பண்ண முடியும் சார். என்னோட வாழ்வாதாரம் இந்த சார். என்னோட மனைவி பாருங்கள் சார், இது எங்கள் அம்மா. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சார், விஜய் சாரால் எங்களுக்கு நல்லது நடக்கணும். இந்த 75 குடும்பங்கள் நல்லா இருக்கணும். மெயினாக அந்த பெருமாள் கோயிலும் காப்பாற்றி கொடுக்கணும். மாற்று வழி இருக்குது, அது வந்து காமிங்கன்னு சொன்னாங்க சார். காமிச்சோம், ஆனால் தகவலும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் ஷோலிங்கர் பத்மாபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து அங்கே சிறுக சேமித்து பிளாட் வாங்கியிருக்கோம். நாங்கள் மீன்ஸ் 75 ஃபேமிலி அங்கே வந்துட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. எல்லாருமே வீடு கட்டுற இதில் தான் இருக்கும். எல்லாமே கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எப்படி பிளாட் வாங்குறது அப்படின்றது இந்த காலத்தில் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி நாங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்டணுன்ற கனவோடு அதை வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வந்து அது பைபாஸ் வருது, அதனால் அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக ஆக்கிரமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் நட வந்திருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தகவலுமே அவங்க வந்து ப்ராப்பராக கொடுக்க கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எங்களுக்கு திடீர்னு கல் நட்டு நாங்கள் இங்கே வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. சரி, அது எங்களால் ஸ்ட்ரைட்டாக அதை வந்து நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல. வேறு வழியும் நிறைய இருந்துமே அவங்க இது ஏன் இது பண்ணுறாங்கன்றது விஷயம் எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே கலெக்டர் மேடத்தையும் பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு மீது எல்லாருக்கிட்டையும் ஆர்டிஓ மேம் எல்லாருமே பார்த்து இந்த 1 மாதமாக அலைச்சலில் இருக்கோம். நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அலைய விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் கரெக்டான ஒரு ரீசன் எங்களுக்கு வந்து சொல்லலை. ப்ராப்பராக கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் சொல்லலை எங்களுக்கு. ஸோ 1 மந்த்தாக நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம். இந்த 75 ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி தான் போராடிட்டு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு வேலை வட்டி இல்லாமல் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு எங்களோட நிலமை. ஸோ கவர்மெண்ட் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போது நல்லா இது பண்ணுறாரு எல்லாருக்குமே. எங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் அவர் கொஞ்சம் ஃபேவராக இருக்கணும், பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்று அவர் கொஞ்சம் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கோம் மனு கொடுக்க. இதை பார்த்து பண்ணணும், விஜய் சாருக்கு பண்ணி ரொம்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். என்னோடய பேர் அர்ச்சனா. நான் வந்து பத்மாபுரம் ஷோலிங்கர்லேருந்து வந்திருக்கேன்.